ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் ஐடியாஸ். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஹவ் டு பில்ட் கண்டென்ட் ஐடியாஸ் வித் ஏஐ. ஏஐ மூலியமா கண்டென்ட் ஐடியாஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்? ஸோ மினிமம் ஆஃப் டைம்ல நம்ம கண்டென்ட் ஐடியாஸை டெவலப் பண்ணி, ஸோ நம்ம பிளாக் போஸ்ட் எழுதலாம், சோஷியல் மீடியா போஸ்ட் எழுதலாம், லைக் ஆர்டிகல்ஸ் எழுதலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம்? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோட எப்படி ஒரு ப்ராம்ப்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், டூல்ஸ் ஃபார் ஜென்ரேட்டிங் கண்டென்ட் ஐடியா, எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் கண்டென்ட் ஐடியாஸ். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு பில்ட் கண்டென்ட் ஐடியாஸ் வித் ஏ. ஓகேங்களா? முதல் நம்ம எப்படி ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஏஐ கிட்ட எப்படி கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடிக்குள்ளே போகிறேன். நான் யூஸ் பண்ணுற டூல் சாட் ஜிபிடி. இந்த டூல் கிட்ட போய் ப்ரொவைட் ப்ராம்ப்ட் ஃபார் மேக்கிங் கண்டென்ட் ஐடியாஸ் ஃபார் பிளாக் போஸ்ட்டுன்னு நான் ஒரு இது கொடுத்தேன் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு நிறைய ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. 2 ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ப்ராம்ப்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் பிளாக் போஸ்ட் ஐடியாஸ். எக்ஸாம்பிள் ஏஐ இன் ஈச் ஆக்ட் as a content strategic. ஓகேங்களா? இதுவே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி கூட அப்படியே கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ நான் அந்த கண்டென்ட் ஐடியா இங்கே கொடுத்தேன். ஆஸ் a content strategic, I run a blog about digital marketing, suggest 20 engaging unique content ideas that are relevant, SEO friendly, likely to attract my target audience of beginners, include a mix of how to guides through leadership and trending topicsன்னு கேட்டால், ஸோ அதுக்கு 20 கண்டென்ட் ஐடியாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், how to guide, how to start digital marketing from scratch, how to create a simple content marketing strategy in 7 steps, how to use Google Analytics for a beginner's walkthrough, how to run your first Facebook ads campaign with a $10 budget. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தாட்ஃபுல் லீடர்ஷிப் அண்ட் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் எஸ்இஓ, வாட் நியூ மார்க்கெட் இஸ் நீட் டு நோ இன் 2025, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், விச் ஷுட் யூ லேர்ன் ஃபர்ஸ்ட், வை ஸ்டோரி டெல்லிங் இஸ் யுவர் சீக்ரெட் வெப்பன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரீ டூல்ஸ் எவ்ரி நியூ டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஷுட் நோ அபவுட், 10 common digital marketing mistakes, 7 beginner friendly SEO techniques that actually work. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 proven ways to drive traffic to a new blog. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அண்ட் டைம்லி டாபிக்ஸில் ட்ரெண்ட்ஸ், ப்ளூ ஸ்கை அண்ட் பிகாயின்ஸ் ஆர் தி நியூ பிளாட்ஃபார்ம் worth your time, rise of micro influence, how new marketers can take advantage, is TikTok still worth it for digital marketing in 2025. ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட் ஐடியாஸை ஏஐ மூலியமாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா? இந்த நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஆக்ட் ஆஸ் ஏ கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஐ ரன் ஏ பிளாக் ஆஃப் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சஜஸ்ட் 20 எங்கேஜிங் அண்ட் யூனிக் பிளாக் போஸ்ட் ஐடியாஸ் தட் ஆர் ரெவலண்ட். ஓகேங்களா? இப்போ அதுக்கான ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும் பாருங்க. Absolutely, there are a strategically crafted list of 20 SEO friendly blog post ideas tailored for your AI post blog. உங்க பாருங்க, கைடன்ஸ்ல how to integrate AI into your existing business workflow, how to automate customer service with AI without losing the human touch, how to use AI for smarter marketing campaigns, how to evaluate AI tools before you invest. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the ethics of AI in business, where do we draw the line, the AI maturity curve, where is your company today, why explainability matters in enterprise AI, 10 AI tools every business owner should know in 2025, 7 real companies using AI successfully, 5 AI use cases that are disrupting entire industry, top 8 AI trends to watch in 2025. Next one, can AI replace your marketing team? A brutally honest analysis. The rise of multimodal AI. What is mean for your industry? AI regulation are coming. Is your company ready? ஓகேங்களா? இந்த மாதிரி யூனிக்கான கண்டென்ட் ஐடியாஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 50 கேட்டால் 50 கொடுக்கும், 100 கேட்டால் 100 கொடுக்கும், 200 கேட்டால் கூட 200 கண்டென்ட் ஐடியாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாம் கண்டென்ட் ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஒரு பிளாக் போஸ்டர் சொல்ல அந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் கண்டென்ட் ஓனாக ஜென்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எல்லாம் இல்லை திருப்பியும் சாட் ஜிபிடி கேட்டு அங்கேருந்து ஐடியாஸ் பிக் பண்ணி கூட பிளாக் போஸ்ட்டில் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சாட் ஜிடி பொறுத்தவரை நம்ம ரொம்ப மினிமம் ரொம்ப நேரம் செய்ய வேலையை ஷார்ட்டாக செஞ்சு கொடுத்துரும். வித்தின்
ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இந்த கண்டென்ட் ஐடியாஸ் வந்துச்சு பாருங்க. நான் 20 தான் கேட்டேன். அதுக்குள்ள இந்த கண்டென்ட் ஐடியாஸ் நம்ம கூகுளில் தேடினா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணால் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிஞ்சிடும். நம்ம டைம் ரெடியூஸ் பண்ணி இன்னும் வேற ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு டூல் நான் சொல்லியிருப்பேன். சாட் ஜிபிடியில் எப்படி ப்ராம்ப்ட் எழுதி எப்படி கண்டென்ட் ரைட்டர் பண்ணலாம். இதே உங்களுக்கு கேமிங் பிடிக்குன்னா கேமிங், குக்கிங், ஃபிட்னஸ், பெட்ஸு இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா ப்ராப்பரான ப்ராம்ப்ட் கொடுத்தா உங்களுக்கு யூனிக்கான கண்டென்ட் ஐடியாஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் ஜென்ரேட்டிங் கண்டென்ட் ஐடியாஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். சாட் ஜிபிடி, நெக்ஸ்ட் வந்து காப்பி டாட் ஏஐ, நெக்ஸ்ட் ஜாப்பர் ஏஐ, அடுத்து ஜெமினி, நெக்ஸ்ட் எனிவர். இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு டூலையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த ஐடியாஸை நம்ம எடுத்து கண்டென்ட் எழுதலாம், மீடியத்தில் நம்ம எழுதலாம். ஸோ இது ஒன் ஆஃப் தி இது நான் கண்டென்ட் சாட் ஜிபிடிலேருந்து எடுத்தேன். 9 ப்ரூவன் வேஸ் டு டிரைவ் ஏ டிராஃபிக் டு ஏ டு ஏ நியூ பிளாக். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் எல்லாம் ஏஐ மூலியமா தான் இருந்தது. ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட் நான் போனா இந்த டாபிக் ஏற்ற மாதிரி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கூட எழுதலாம். இன்னும் டைம் சேவ் பண்ணணும்னா ஃபுல் கண்டென்ட்டே நீங்கள் எடுத்துன்னு வந்து இங்கே யூனிக்காக நீங்கள் இது மாற்றி அனுப்பிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வேற எந்தெந்த பிளாட்ஃபார்மில் நம்ம கண்டென்ட் எழுதலாம்? கோரால் எழுதலாம். கோரால நீங்கள் எப்பவுமே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இது பண்ணுற மாதிரி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்விட்டர். இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் எழுதின கண்டென்ட்டை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி ஒரு கண்டென்ட் ஐடியாவை பில்ட் பண்ணுறது ஏஐ மூலயமா. நான் சாட் ஜிபிடி ஒரு டூலை வச்சு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய டூல்ஸில் கண்டென்ட் ஐடியாஸ் நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ரெகுலராக சாட் ஜிபிடியில் நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு யூனிக்கான வேல்யூவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அது மூலயமா நீங்கள் நிறையா சோஷியல் மீடியா போஸ்ட் போடலாம், பிளாக் போஸ்ட் போடலாம். வேறு எந்த ஆர்டிக்கல் எழுதினாலும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வேறு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே நான் ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன். மோர் ஓவர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட இமெயில் ஐடியும் தரேன். உங்களுக்கு பர்சனல் டவுட் இருந்தாலும் இமெயிலில் பண்ணுங்கள். நான் இமெயில் பார்த்துட்டு வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய் பாய்.